எங்கே போய் தொலைஞ்சாலும் தெரியல. இவ்வளோ பெரிய முதல்ல போட்டு இந்த விட்டுட்டு போயிருக்கோம், எங்கே போய் தொலைஞ்சாலும் தெரியல அந்த குட்டிப்புலி. ஏடே குட்டிப்புலி, இவனெல்லாம் நம்பி நாளைக்கு 4 லோடு நாளைக்கு மாங்காய் அனுப்பணுமே. இப்படி பாருங்க, எத்தனை குரங்கு காட்டு போனீங்கன்னா எவ்வளோ கடிச்சு போட்டு வச்சிருக்குதுன்னு. இவன் ஆள் ஒருத்தன் கூட இப்படி பார்த்துக்கிட்டா எப்படி நம்ம லோடு அனுப்புறது? இவனை எப்படி நம்ம இவனை நம்பி இவ்வளோ பெரிய முதல்ல ஒப்படைக்க முடியும்? ஏடே குட்டிப்புலி, கல் எடுத்து அது போடுங்க, அந்த புதையில உள்ளுகள் அதை படுத்துட்டு இருக்கிறானா என்னமோ. ஏடே குட்டிப்புலி, எங்கடா போய் தொலைஞ்ச? காட்டு பண்ணி குரங்கெல்லாம் மாந்தோப்புக்கு 2 நாள் என்னை ஃபாலோ பண்ணு சரிங்களா? அதனால தான் கண்ணாடி போட்டு மாறு வேஷத்தில் நான் ஃபாலோ பண்ணுறேன். ஆனால் இப்போ என்ன உங்களுக்கு தெரியுதாங்கய்யா? இப்படி லோடா மாங்காய் அனுப்புறது. இந்த பைத்தியத்தெல்லாம் நம்பி இவ்வளோ பெரிய பொறுப்பை ஒப்படைச்சு விட்டு இவன் இந்த கண்ணாடி போட்டுக்கிட்டு நான் மாறு வேஷத்துலங்கிறங்க இருக்கிறேன்னு சொல்கிறானே, இவனெல்லாம் நம்பி எப்படி இவ்வளோ பெரிய பொறுப்பை ஒப்படைக்கிறது? ஆண்டவனே, பெரிய பொறுப்பை ஒப்படைச்சு விட்டுட்டு இருக்கிறமே. இவன் பைத்தியமா, நாம 2 பேரும் பைத்தியமான தெரியும். அப்படிதான் ஆச்சு. ஆச்சு. நீயும் ஃப்ரெண்டு சொன்னானு இவனை வேலைக்கு வச்சுமே. என்ன சொல்லி பண்றது? அவன் நல்லவனு தானே இவன் என்கிட்ட சொன்னான். இவன் இப்படி பண்ணுவான்னு தெரியலையே. குரங்குக்கு மாறி வேஷம் போட்டு அடையாளம் தெரியான்னு சொல்றான். இவன் பைத்தியமா? ஏண்டா ஏண்டா கண்ணாடி போட்டுக்கிட்டாக்கா அடையாளம் தெரியாத போயிருமாடா? எங்க 2 பேர்த்த விட குரங்குக்கும் பண்ணிக்கும் ஒன்றை தானே ரொம்ப தெரியும். எங்க நாங்கள் அப்பயாச்சும் ஒவ்வொரு ஐட்டம் வந்துட்டு போறோங்க. ஆனால் நீ இங்கனுக்குள்ளாரியே சுற்றிக்கிட்டு தெரியுற. நீ பண்ணிக்கிட்டையும் குரங்குக்கிட்டையும் ஜாக்கிரதையாக இருந்துக்கா, இல்லை உன்னை புறாண்டி விட்டு போயிடும். நாளைக்கு எங்க மேலே பழி கிழிச்சு முத்தி விடாத. போடாங்கிட்ட என்னதான் பண்றதுன்னு தெரியல. அவனுக்கு காலையில 2 லோடு கொடுக்கலான்னு ஃபோன் பண்ணி